வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, முதல் அமர்வுல பொதுவாக காயக்கல்ப பயிற்சி பற்றிய ஒரு அறிமுக உரை ஆற்றணும். காயம்னா என்ன, கல்பம்னா என்ன, அது சித்தர்கள் என்ன பயிற்சி கண்டுபிடிச்சாங்கிறத பற்றி சொன்னோம். நாம் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மனிதன் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவன். இந்த உடலை நலமா வச்சிருந்தா 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ முடியும் தெரிஞ்சிருச்சு. இப்ப நோய் வராமலும் காத்துக்கலாம், வந்த நோயை போக்கிக்க முடியும் இல்லைங்களா? இளமை காத்து முதுமையை தள்ளி போடலாம். மரணம் நம் விருப்பத்திற்கு மாறாக வராது. கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு நம்பிக்கை வந்துச்சுல்ல உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ இதுல மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ வித்து குழம்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வித்து குழம்பினுடைய அளவும் தரமும் நம்ம உடம்புல சரியா இருந்தா உடல் நலத்தோட வாழலாம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அதுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது இந்த புத்தகத்துல இருக்கு. அதுல பக்கம் 5ஆம் நம்பர்ல ஒரு வட்டம் போட்டிருக்கும். அதுல கீழே பருவுடல்னு இருக்கும். இடது பக்கம் கீழே நல்லா பாருங்க. பருவுடல் கவனிங்க. பருவுடல்னா இந்த கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா உடல். இந்த பருவுடல் எதால் ஆனது? உறுப்புகளால் ஆனது. உடல் உறுப்புகள் எதால் ஆனது? சயின்ஸ்ல செல் தசைகள்னு படிக்கிறீங்க. டிஷ்யூ. டிஷ்யூன்றது எதால் ஆனது? செல்ஸ். செல்ஸ்னா என்ன? உயிரணு. உயிரணுன்னா என்னன்னா அதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படிங்கிற 5ம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கூடி இயங்குகிற ஒரு காட்சி. நம்ம உடம்புல நாம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதான் நிலம். நிலத்துல இருந்து வருது உணவு. அப்புறம் தண்ணி குடிக்கிறோம், நீர். உடம்புல சூடு இருக்குதா? சூரியன்ல இருந்து பூமியில இருந்து எல்லாம் சூடு வருது நம்ம உடம்புக்கு. வெப்பம், ஒரு வெப்பம் இருக்கு நம்ம உடம்புல. அடுத்தது காற்று, சுவாசிக்கிறோம். அப்புறம் விண். விண்ணுங்கிறது தான் எலக்ட்ரான், மின்னணு. அது நம்ம உடம்புக்குள்ள எப்படி உற்பத்தி ஆகுது வருதுன்னா உணவுல இருந்து ஒரு பகுதி. நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? அது ஒவ்வொரு செல்லுலையும் மைட்ரோகாண்ட்ரியான்னு ஒரு இடம் இருக்கு. அதில் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குளுக்கோஸா மாறுது. சர்க்கரை சர்க்கரையா மாறி சுவாச காற்று ஆக்சிஜனோட சேர்ந்து ஒவ்வொரு செல்லுலையும் எரிஞ்சு அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் உண்டாகுது. அதே மாதிரி சுவாசிக்கிற காற்றுல வருது. காற்று மூலமா நமக்கு பிராண சக்தி சொல்றாங்கல்ல, பிராணவாயு, பிராணயாமம். சுவாசம் கூட்ட 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 நல்ல நிதானமா மூச்சை இழுத்து நிதானமா மூச்சு விட்டீங்கன்னாலே நம்ம உடம்புல என்ன சக்தி கூடிடும்னா பிராண சக்தி கூடிடும். பிராணம்னா காந்தம், அதாவது விண், உயிர் துகள்கள், உயிர் சக்தி. அதனாலதான் பிராணவாயுக்கு தமிழ்ல என்ன பேருங்க? உயிர் வாயு, உயிர் காற்று. அப்போ உயிர் சக்தி நம்ம எது மூலமா வருது? சுவாசத்தின் மூலம். சுவாசம் நின்று போனா எது போயிடும்? அது மட்டும் தெரியுது. இது மட்டும் தெரியுது இல்ல? அப்ப சுவாசத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இல்லையா? அப்போ ஒண்ணு சுவாசம், அடுத்தது என்ன வருதுங்க? விண் அப்படின்னு சொன்னோம். அதான் நம்ம உடம்புக்குள்ள கோள்கள்ல இருந்தும் வருது. கோள்கள்ல அணுச்சிதைவு ஏற்படுது. பூமியில சென்டர் பாயிண்ட்ல, சந்திரன்ல, சூரியன்ல, புதன், சுக்கிரன், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ and all other solar systems. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா கோள்கள்லையும் மைய பகுதியில அணுச்சிதைவு ஏற்படுது. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால. ஃபோர்ஸ் அதிகமாக, கிராவிட்டி அதிகமான உடனே அங்க அணுச்சிதைவு ஏற்பட்டு நெருப்பு உண்டாகி அதான எரிமலை வருது. எரிமலைக்கு எரிமலை இது மலையில மேல தோரம் இருக்கு. அந்த தொலை எது வரையில போகுதுங்க? இதுவரையில போகுது. பூமிக்கு சென்டர் பாயிண்ட் வரையில போகுது. பூமியோட சென்டர் பாயிண்ட் இருந்து தான் நெருப்பு கொப்பளிக்குது.
அப்போ பூமியின் மைய பகுதியில பெரிய அழுத்தம் கூடினதுனால ஒரு பெரிய நெருப்பு உண்டாகும். அப்படி உண்டானதுதான் பெரிய நெருப்பு கோலமாவே ஆனதுதான் சூரியன். புரியுதுங்களா? இது இயற்கையினுடைய ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்கு அமைப்பு படி நடந்துகிட்டு இருக்குது. அதுலதான் சூரியன்ல இருந்து நமக்கு அதிகமான சக்தி வருது, சோலார் எனர்ஜி. அதனாலதான் சூரியனை வணங்குறதுன்னு வச்சாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க காலையில மாலையிலையும் மஞ்சள் வெயில் வருது இல்ல, கலர் மஞ்சள் வெயில் மஞ்சள் கலர்ல வரும். அந்த நேரத்துல ஒரு 20 நிமிட நேரம் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் உங்க பாடியில அப்சர்வ் பண்ணணும். 20 மினிட்ஸ் இந்த சூரியனே நினைச்சுக்கிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அப்படியே திரும்பி திரும்பி நிக்கணும். உங்களுக்கு உணவே தேவைப்படாது, சாப்பிடாமலே வாழலாம். சூரிய யோகிகள் உங்க உடம்புல என்னென்ன சத்துக்கள் வேணுமோ எல்லாம் அங்க இருக்கும். கை குழந்தைகள் எல்லாம் காலையிலேயே வெயில்ல காமிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அது 10 மணிக்கு காமிக்கப்படாது, சூரிய உதயத்திலிருந்து 1 ஹவருக்குள்ள காமிக்கும். அது கூட தெரியல மக்களுக்கு. அப்படி செஞ்சீங்கன்னா சோலார் எனர்ஜி நமக்கு வந்துடும். அப்போ சூரியன்ல இருந்தெல்லாம் வருது, மற்ற கோள்கள்ல இருந்து வருது. ஏன் இதை சொல்றேன்னா, உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் மின் அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள எங்கிருந்து வருதுங்கிறது தெரியணும்ல. புரியுதா? அப்படி வர்றது எலக்ட்ரான் ஒரு இடத்துல நிக்குமா? நிக்காது, ஓடி இருக்கு. இதெல்லாம் மின் அணுக்கள் இருக்கு, நிக்காது. அது புரோட்டானை தான் சுத்தும். புரோட்டான் அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா ஓடிடும். ஸ்பீடு அதிகமாயிடுச்சுன்னா ஓடிடும். ஸ்பீடு குறைஞ்சா எலக்ட்ரான் புரோட்டான் ஆகி நியூட்ரான் ஆகி அழிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த எலக்ட்ரான் நம்ம உடம்புக்குள்ள எப்படி நிக்குது? உயிர் துகள்கள், உயிர் தத்தி, ஆஸ்ட்ரல் பாடி. அப்ப இது பருவுடல் செல்களால் ஆனது. நம்ம உடம்புல நுண்ணுடல்னு ஒண்ணு இருக்குது, உயிர் உடல். பருவுடல் கோடான கோடி செல்களால் ஆனது, நுண்ணுடல் கோடான கோடி விண் துகள்களால் ஆனது. இதுக்கு பேர் உயிர் உடல், ஆஸ்ட்ரல் பாடி. சூக்கும சரீரம், சூக்குமம். இது தூலம், தூல சரீரம், சூக்கும சரீரம். நம்ம உடம்புக்கு 2 உடம்பு இருக்கு, பார்த்தாச்சு. இன்னொன்னு இருக்குது, அந்த சூக்கும சரீரத்தில இருந்து வருது பாருங்க காந்த அலை. அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஒரு காந்த ராடுன்னா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா? ஊசி கோணம் தான். ஒரு நெருப்பு எரிஞ்சா அதை சுற்றி ஒளி இருக்கும் அல்லவா? அது மாதிரி ஒரு காந்த சக்தி. எலக்ட்ரான் ஸ்பின் ஆனா அதுல இருந்து என்ன அலை வரும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சீவனாக இருக்கிற எலக்ட்ரான், அதுக்கு பேரு சீவன் தான். எலக்ட்ரான் உடம்புக்குள்ள இருந்தா சீவன், உடம்புக்கு வெளியில இருந்தா விண். உள்ள இருந்தா உயிர், வெளியில வந்தா விண்ணு. அதான் விண்ணு விண்ணு வலிக்குது, உயிர் போகுதுன்னு சொல்றோம். இப்ப விண்ணு எங்க போகும்? விண்ணுக்கு. விண்வெளி எங்க இருக்குது? காற்று மண்டலத்துக்கு மேல, ஹைட்ரஜன் ஃபீல்டுக்கு மேல. அட்மாஸ்பியர்னு சொல்றோம்ல, வாயு மண்டலம். வாயு மண்டலத்துக்கு மேலதான் விண்வெளி. அப்ப உயிர் எங்க போகும்? விண்ணுக்கு. அப்ப உடல் எங்க போகும்? மண்ணுக்கு. என் உடல் எங்க இருந்து வந்தது? மண்ணுல இருந்து. சாப்பிட்ட உணவு தானே உடலா இருந்தது. உயிர் உயிர் விண்ணுக்கு போனா உடல் எங்க போயிடும்? அப்பதான் சொல்றாங்க மேல போயிட்டாரு. மேல யாரு? எங்க மேல போனாரு? உயிர் தான் மேல போச்சு. அவர் எங்க போனாரு? அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கேயும் மேல போறதில்லை, இங்கேதான் இருப்போம் செத்த பிறகு. புரியுதுங்களா? எங்கேயுமே மேலையும் போறதில்லை, கீழையும் போறதில்லை. நிறைய பேருக்கு தெரியாம மேல போயிட்டாரு, கீழே போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நரகத்துக்கு போயிட்டாரு. சொர்க்கம் நரகம் எல்லாம் எங்க இருக்குதுங்க? இங்கதான் இருக்கு. புரியுதுங்களா? அதனால தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த வட்டத்தை பாருங்க. இப்போ ஒண்ணு பருவுடல், சொல்லியிருக்க செல்கள். அடுத்தது என்னங்க? ஜீவ வித்து குழம்புன்னு போட்டிருக்கோம். அது என்னன்னா, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 சேருது இல்லைங்களா? இதுல நிலம்ங்கிற ரசாயனம் இருக்கு இல்லைங்களா? நிலம் என்கிற
நிலம்ங்கிறது வாசனை, சுவையும் வாசனை உள்ள பொருள், கெமிக்கல். இப்படிதானே? நிலம்ங்கிறது கெமிக்கல், அதுல ஒரு ரிஃபைன்டு கெமிக்கல் உண்டாகுது. அதைத்தான் வித்து குழம்புன்னு சொல்றோம், பிளாசம்னு சொல்றோம். அது மனித உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அந்த சத்துக்கள் எல்லாம் அதுல இருக்கும். அந்த அந்த சத்து பொருள்களால் ஆனதுதான் அந்த பிளாசம், அதுதான் ஜீவ வித்து குழம்பு. இந்த வித்து குழம்பு ஒவ்வொரு செல்லுலையும் உண்டாகுது. அப்பதான் ஆர்கானிக் ப்ராடக்ட் வருது. இன்ஆர்கானிக்ல இருந்து ஆர்கானிக்கா மாறுது. சடப்பொருள்ல இருந்து உயிர் பொருளா மாறுது இல்லைங்களா? மண் இருக்கு, மண்ணுல இருந்து தாவரம் வருது, அல்லது ஒரு நுண்ணுயிர் உண்டாகிறது. பாக்டீரியாஸ்ன்னு சொல்றீங்க. ஒரு நுண்ணுயிர், ஒரு செல் ஜீவன் எப்படி உண்டாகுது? மண்ணுல தான் உண்டாகுது. மண்ணுல இருக்கிற ரசாயனங்கள் மாறுது. இதெல்லாம் யாரு முடிவு பண்ணது? இறைவன். இறைவனுடைய முடிவு. இந்த ரசாயனங்கள் சேர்ந்தா தாவரம் வரணும். தாவரத்துல எத்தனை வகையான தாவரம் இருக்கு? ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு வகையான ரசாயனங்கள். இதெல்லாம் டிசைட் பண்ணது யாருங்க? காட். அதே மாதிரி மனித உடலுக்கு என்னென்ன ரசாயனம் வேணும் யாரு டிசைட் பண்ணது? காட். மனுஷனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா மனுஷன் இப்ப இந்த சத்து பொருள் உணவெல்லாம் சேர்த்து ஒரு செல்லு உண்டாக்கிடுவான்ல. யாராவது ஒரு செல்லு செய்யிட்டு பார்க்கலாம். அவளுக்கு பெரிய பெரிய நோபல் பரிசு எல்லாம் கொடுத்துருவோம். செஞ்சுருவாங்களா? அந்த அறிவு கிடையவே கிடையாது. உனக்கு தேவையும் இல்லதான். இறைவன் செய்யறான, நீ ஏன் செய்யணும்? ஏன் செய்யணுமா? இறைவனையே செய்யறான். இதை நினைக்கும் போதுதாங்க நமக்கு ஆணவம்லாம் போயிடும். இதை நினைச்சுக்கிட்டு நான் பெரிய சயின்டிஸ்ட், நான் பெரிய பிஹெச்டி, நான் அவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கிறேன். எந்த அவார்டு வாங்கின நீ? என்ன பெரிய சயின்டிஸ்ட்? உனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், உங்க அப்ப, அவனுக்கு தான் கொடுக்கணும் அந்த அவார்டு. நீ இந்த அறிவு எங்க இருந்து பெற்ற? எங்க இருந்து தான் பெற்ற. அப்ப எல்லா புகழும் இப்ப பிஹெச்டி யாருக்கு கொடுக்கணும்? நீ உன் பேருக்கு பின்னால போட்டுக்கிற பிஹெச்டியா? தப்பு இல்லை, போட்டுங்க. நீனே இறைவன் தான். அது இறைவனுக்குள்ளிருந்து வந்ததுங்கிற உணர்வுல தெரிஞ்சா ஆணவம் போயிடும். இல்லைன்னா என்ன டாக்டர் நீ கூப்பிடலையே, பேர் படிக்கும் போதே டாக்டர் இன்னாருன்னு பேர் சொல்லணும். ஏன்னா நான் டாக்டரேட், நான் முனைவர். உனக்கு தன்முனைப்பு தான் முனைஞ்சிட்டு நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பேர் அறிவுனாலதான் அந்த வித்து குழம்பு உண்டாகுதுங்க. இந்த வித்து குழம்பு என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரான்னு சொன்ன இல்லைங்களா, மின் அணுக்கள், அதை பிடிச்சு வச்சுக்கணும். அதான் மேல போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோங்க? உயிர் துகள்கள், உயிர் சக்தி. உயிர் சக்தின்னா என்னதுங்க? விண், எலக்ட்ரான். அப்போ உடல் பரு செல்களால் ஆனது. அதுல இருந்து வந்தது என்னதுங்க? வித்து குழம்பு. அந்த வித்து குழம்புல உயிர் துகள்களை பிடிச்சு வைக்குது. உயிர் துகள்கள் எங்க இருந்து வருதுன்னு சொன்னேன். உணவுல இருந்து, காத்துல இருந்து, கோள்களுடைய அலை வீச்சுல இருந்து எல்லாம் வருது. மகா ஆகாசத்துல இருந்து வருதுன்னு சொல்றோம். அது கரைசல். இப்பதான் பருவுடல் நுண்ணுடல் ஆகி, நுண்ணுடல் எல்லாம் துகள்கள் சுழண்டு ஓடும் போது ஒரு காந்த சக்தி வரும் அல்லவா? கலெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு பேர் தான் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இங்க இருக்கு. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, மின்சாரம். இந்த ரேடியோ, டிவி வேவ்ஸ் எல்லாம் எதுல வருது? யுனிவர்சல் மேக்னெட்டிக் எனர்ஜி. யூனிவர்ஸ் முழுவதும் ஒரு காந்த அலைக்களம் இருக்கிறது. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் இஸ் its factor governing all the events in this universe. சொன்னது நாசா விஞ்ஞானிகள். சரிங்களா? காந்த சக்தி இல்லாத இடமே உலகத்துல கிடையாது. அதுலதான் அது இருந்தாதான் ரேடியோ, டிவி, மொபைல் எல்லாம் போகும். இல்லைன்னா எதுவுமே போகாது. சரிங்களா? அந்த காந்த சக்திக்கு பேர் தான் ஸ்பேஸ். அதுக்கு பேர் தான் சுத்த வெளி, வெட்ட வெளி, டார்க் எனர்ஜி, பிளாக் ஹோல், எல்லாம் கிராவிட்டி, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அந்த காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகுது. அதுக்கு என்ன பேருங்க? சீவகாந்தம். தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன் எல்லாம் சீவன்கள். இல்ல உயிரணு இருக்குது நமக்கு. இது உயிர் பொருள். சடப்பொருள்ல இருக்கிறது வான்காந்தம், உயிர் பொருள் இருக்கிறது
சீவகாந்தம். இந்த சீவகாந்த சக்தி தான் நமக்கிட்ட, இதுலதான் மனம் இருக்குது. இந்த சீவகாந்த சக்தி இருந்தாதான் நமக்கு என்ன வருங்க, உணர்வு இருக்கும். எப்படி? இந்த சீவகாந்தம் தோல் வழியாக அழுத்தமாக வெளியேறும், அப்பொழுது உணர்வு ஏற்படுகிறது. தோல் இருந்தா தொடு உணர்வு. நாவின் வழியா சுவையாக வெளியேறுது, டேஸ்ட் பட்ஸ்ல. மூக்குல வாசனையா வெளியேறுது, கண்ணுல ஒளியாக, காதில் ஓசையாக. இந்த வெளியேறுவதை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி அறிவுன்னு தெரிகிறது? சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமா மாறுது இல்ல, உணவை உடல் செல்லா மாத்துது இல்ல. நம்ம உடம்புல மூளை செல்கள் உருவானா 14 வயசுல மூளை செல்களை கட்டி முடிச்சிருக்கு. ஆனா அந்த மூளை செல்கள் 100 வருஷத்துக்கு மேல அழியிறது. 100 வருஷத்துக்கு தான் அழியுதான் லைஃப் ஸ்பேன். ஆனா மற்ற உடல் செல்கள் 1 வருஷத்துக்குள்ள ரீப்ளேஸ் ஆயிரும். 36 நாளைக்கு முன்னால இருந்த குடல் இறப்பை நமக்கு இப்ப இல்ல. போன வருஷம் இருந்த லிவர் இந்த வருஷம் இல்ல, புது லிவர் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் இப்ப உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ஒரு நிமிடத்துல 300 கோடி இந்த செல்கள் அழிகின்றன. இப்ப 300 கோடி செல்கள் கட்டப்படுகிறது. நடக்குதா நடக்கலையா? சாப்பிட்ட சாப்பாடு தான் கட்டுது. அதான் மத்தியானம் பசிக்குது, திரும்ப செல்லா உண்டாகுது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இதெல்லாம் செய்யறது யாரு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு. அந்த அறிவு தான் கண்ணு வழியாக ஒளியாக மாறும்போது இந்த ஒளி எதுல போய் படுதோ, எது தடுக்குதோ அதை உணர்ந்து கொள்ளுகிறது. நான் உங்களை பார்க்கிறேன், என் கண்கள்ல இருந்து வர்ற ஒளியை உங்க உருவம் தடுக்குது. அதனாலதான் நீங்க காட்சியா எனக்கு தெரியுறீங்க. இப்படி உணர்வது எது? மனம்னு சொல்றீங்கல்ல, இல்ல, இந்த உள்ளிருக்கிற அறிவு. அந்த அறிவு தான் உணர்வு. நான் அங்க என் காது வழியா ஓசை போய்கிட்டே இருக்குது. அங்க ஒரு பறவை கத்துது. அந்த பறவை கத்துற ஓசையை என்னுடைய காதுல இருந்து போற ஓசைய அந்த ஓசை தடுக்குது. தடுத்த உடனே நான் அப்படியே உணர்றேன். அதை புரியுதுங்களா? ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மை செய்யற, விநாயகர் பொம்மைன்னு வச்சுங்க, அச்சில போட்டு எடுத்தீங்கன்னா களிமண் என்ன உருவம் ஆயிடும்? அதே எந்த உருவம் தடுக்குதோ அந்த உருவத்தை நான் பெறுகிறேன். இதே மாதிரிதான் சுவைய, வாசனையை எல்லாம் உணர்றோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஜீவகாந்தம் நம்ம புலன்கள் வழியாக செலவாகிறது. அதுதான் நமக்கு உணர்வு, அதுதான் நமக்கு இன்பம். புரியுதா? இப்போ கண்ணு வழியா வெளியேறல, காது வழியா வெளியேறல, 5 புலன்கள் வழியா வெளியேறல. அதுக்கு பேரு வாழ்க்கையா? உறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, கோமாவில் இருக்கிறீங்க. வெளியேறுமா? இவ்வளவு கடவுள் இன்னைக்கு இரவு 12 மணியோட உனக்கு தோலுக்கு தொடு உணர்வு இருக்காது, நாவுக்கு சுவை உணர்வு தெரியாது, மூக்குக்கு வாசனை தெரியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது. நீ வாழ விரும்புவாயான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நான் வாழ்ந்து என்னத்தை கண்டேன், எதுக்கு வாழணும், அப்படித்தானே கேட்பீங்க. இப்ப புரியுதா எதுக்கு இந்த உலகத்துல வாழ்றன்னு? புரியுதா? 5 புலன்கள் மூலம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது ஜீவகாந்தம் செலவாகும். மின்சாரத்தை செலவு பண்ணாம நமக்கு மின்சாரோட சுகத்தை அனுபவிக்க முடியுமா? மின்காந்தம் செலவாகாம. கேட்டு கூட சொன்னேன், ஏசி போட்டு உறங்குறீங்க, ஏசி சுகம் எப்படி கிடைச்சதுன்னு எப்ப தெரியும்? பில்லு வரும்போது தெரியுது இல்ல? அப்ப நம்ம இப்ப உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்கல்ல, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து. ஒண்ணு பொருள் உறவு, இன்னொன்னு பால் உறவு. 2 இன்பத்தையும் தான் அனுபவிக்கிறீங்க. இதுக்கு மேல நீங்க வேற என்ன அனுபவிச்சிருக்கீங்க சொல்லுங்க? உலகத்துல வாழ்ந்து என்ன கண்டீங்க சொல்லுங்க யாராவது? அப்ப இப்படி அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு செலவு பண்றதுக்கு என்ன வேணும்? ஜீவகாந்தம். இப்ப ஜீவகாந்தம் இல்லைன்னா நீங்க உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? இல்லையா? சிந்திக்கிறதுக்கு
மூளை வேலை செய்யணும்னா சீவகாந்தம், அறிவுல உயரணும்னா. அப்போ சீவகாந்தம் குறைஞ்சி போச்சுன்னா சிந்திக்க முடியுதா, படிக்க முடியுதா? மாணவ பருவத்தில் காய்ச்சல் வந்துருச்சு, படிக்க முடியுமா? ஏன்? சீவகாந்தம் என்னாச்சு? டவுன், லோ வோல்டேஜ். புரியுதா? அறிவுல உயர முடியாது, உழைக்க முடியுமா? உடம்புக்கு சரியில்லை, லீவு போட்டுருவீங்கல்ல. உடம்புக்கு சரியில்லை, என்ஜாய் பண்ண முடியுமா? பொருள் உறவு, பால் உறவு, இன்பத்தை. உடம்புக்கு சரியில்லை, அவன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான்? பாவம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரியுதா? சரி, பிறருக்கு உதவ முடியுமா? இவ்வளோ உங்கள்கிட்ட பேசுறேன்னா எனக்கு பேசுறதுக்கு சக்தி வேணுமே. உங்களுக்கு உதவுறேன் இல்லையா நான்? அதில் எனக்கு ஒரு இன்பம், நான் இன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். அதுதான் கூப்பிடுற மக்களை. எனக்கு சாயங்காலம் கூட எங்கேயாவது கூப்பிடுங்க, என்னை சும்மா உட்கார வைக்காதீங்க. நீங்கள் எனக்கு ப்ரோக்ராம் கொடுங்க, உறங்குற நேரம் தவிர எல்லா நேரமும் எனக்கு ப்ரோக்ராம் கொடுங்க. எதையா 4 பேரை கூப்பிட்டு வச்சு நான் நல்ல விஷயம் சொல்கிறேன், எனக்கு அது இன்பம் இருக்கிறது. புரியுது? அந்த உலகத்துக்கு பெரிய நன்மை இல்லையா? இப்படி பிறருக்கு உதவணும்னா என்ன வேணும்? சிவகாந்தம். சரி, உடல் நலமா இருக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும், அதுக்கு எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். உணவுருந்து சத்துக்களை பிரித்து எடுக்கணும், கழிவுகளை வெளியேற்றணும். அசிமிலேஷன், எலிமினேஷன். இதுக்கு பேர் என்னங்க? டைஜஷன். மெட்டபாலிசம், உடல் இயக்கம். இன்னொன்று மன இயக்கம். இந்த ரெண்டுக்கும் எது எரிபொருள்? ஜீவகாந்தமே எரிபொருள். மோட்டார் வாகனத்தில் பெட்ரோல் எரிபொருள் மாதிரி இந்த வாகனம் இயங்கணும்னா உடல் மன இயக்கத்துக்கெல்லாம் எது எரிபொருளுங்க? ஜீவகாந்தம். இதுதான் ஆத்மா. சிவகாந்தத்துக்கு என்ன பேருங்க? ஜீவாத்மா. ஜீவாத்மா. அதான் பைபிள் சொல்லுகிறது, நீ உன் ஆத்ம சக்தியை இழந்து எந்த லாபத்தையும் அடையப்போவதில்லை. உன் ஆன்மாவை பலப்படுத்திக் கொள். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்றீங்கல்ல, ஆன்மீகம் எங்க இருக்குது? இப்போ எனக்கு தெரிய மனவளக்கலையில தான் இருக்கு. எங்கேயோ ஆன்மீகம் இருக்கிறதா சொல்றீங்களே, ஆன்மீக அமைப்புகள். இந்த விளக்கம் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்குறாங்க, முழுமையா இல்லை. அங்கங்க சும்மா தொட்டுக்க பிடிச்சிட்டேங்கிட்டு ஏதோ 1-2 சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா உறுதியா எங்கேயாவது ஆன்மீகம் பேசப்படுகிறதா? அதனாலதான் இதை மதுரிசி மனவளக்கலையை ஆன்மீக கல்வி மையம்னு சொன்னாங்க. அப்ப ஆன்மீக கல்வி வேணும்னா நீங்க எங்க வரணுங்க? எவ்வளவு முக்கியமானது. நீங்க மதங்கள்ல எல்லாம் இதே நோக்கம்தான். எல்லா மதத்திலையும் ஆன்மீகம் தான் நோக்கம். ஒரு காலத்துல இப்ப நான் சொன்ன ஆன்மீகம் இருந்தது, இன்னைக்கு இருக்குதா? சொல்லுங்க. இல்ல. ஆனா சொல்லிட்டு இருக்காங்க, உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்ளாதே, ஆத்ம பலம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்றாங்க. உண்மையில ஆன்மீகம் எங்க இருக்குதுங்க? இப்போ மனவளக்கலை. அதுலதான் இது உச்சக்கட்ட பயிற்சி. இங்க எல்லா மதத்திலையும் இருக்கு. இந்த எல்லா மதத்திலையும் எப்படி இருக்கு தெரியுங்களா? உணவுல ஒழுங்கு இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க, உழைப்புல ஒழுங்கு இருக்கணும், உறக்கத்துல ஒழுங்கு இருக்கணும், பால் உறவு, அந்த கற்பு நெறி பிரம்மச்சரியம், இதுல ஒழுங்கு இருக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? எல்லா மதத்திலையுமே. கிறிஸ்தவ மதத்துல 40 நாள் அவங்க கணவன் மனைவி சேரக்கூடாது, உபவாச நாள். முஸ்லிம்ஸ் 30 நாள், ரமலான் மாதம். இந்துக்களுக்கு நிறைய அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, சஷ்டி, பிரதோஷம், ஆடி மாதம் முழுவதும், புரட்டாசி முழுவதும், கார்த்திகை முழுவதும், மார்கழி முழுவதும் தாம்பத்திய உறவு, விரதம். அன்னைக்கு என்ன செய்யணும்? விரதம் மட்டும் இருந்தா போதாது, ஆன்மீக சிந்தனை. அதுக்கு எங்க போகணும்? கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற குருமார்கள் நமக்கு என்ன அறிவு கொடுக்கணும்? ஆன்மா பற்றிய, தெய்வம் பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கணும். இப்ப கொடுக்குறாங்களா? அங்க ஆன்மீக அறிவை கற்பூரமாவது காட்டுறாங்களோ காட்டலையா? அங்க ஆன்மா பற்றிய அறிவை கொடுக்குறாங்களா? நீங்க அங்க போய் எனக்கு பொருள் வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும், புலனின்பம் வேணும், துன்பம் விலகணும், ஆசை நிறைவேறணும், இதை கேட்கறதுக்கு தானே போனீங்க. யாராவது ஆன்மாவை அறிய வேண்டும் நீ போனீங்களா? பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்றாரு கிருஷ்ணன், என்னை தேடி வருபவர்கள் எல்லாம் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வரவில்லை,
அவருடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும், துன்பங்கள் விலக வேண்டும் என்று என்னிடம் வேண்டுவதற்காகத்தான் வருகிறார்கள். இது ஆன்மீகம் அல்ல. என்னை காண வேண்டும், என்னை அறிய வேண்டும் என்று, என்னை பார்க்க வேண்டும், தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்தனை பேர் போறீங்க? தெய்வத்தை தரிசிக்கணும்னா போனீங்க? தெய்வத்துக்கு உருவம் உண்டா? நீங்க போய் சிலையை தரிசிக்கிறீங்க. புரியுதா? இது யார் சொன்னா? நான் சொல்லல. பகவான் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி வியாசர் எழுதி வச்சிருக்கிறார். கொஞ்சம் பகவத்கீதையை படிங்க. இந்துக்கள் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல பகவத்கீதையே இல்லை. ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பைபிள் இல்லாம இருக்குமா? ஒரு இஸ்லாம் வீட்டுல குரான் இல்லாம இருக்குமா? எத்தனை பேர் வீட்டுல பகவத்கீதை வச்சிருக்கிறாங்க? இந்துக்கள் வச்சிருப்பாங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பொட்டு வச்சு பூ வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு விட்டுருவாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நான் வச்சிருந்தேன், இப்ப வச்சுக்கல, அதை கொண்டு கோயில்ல வச்சுட்டு வச்சுட்டேன்னாரு. ஏன்னு? அது வீட்டுல இருந்தா சண்டை வருதுன்னாரு. அதே எப்படிங்க பகவத்கீதைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு? அது என்னமோ சண்டை நடத்த இடத்துல சொன்ன விஷயமா? ஆனால் சண்டை நடந்த இடத்துல சொன்ன விஷயத்த வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல சண்டை வரும். எங்க மாமியார் சொன்னாங்க. ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும், அதனால கொண்டு கோயில்ல வச்சுட்டு வந்தேன்னாரு. இப்போ உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு? நாங்க 4 பேருன்னாரு. 4 பேர் வீட்டுல சண்டை வந்தது. இப்போ கோயில்ல எத்தனை பேருக்கு இடையில சண்டை வந்தது? நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வர்றானு அவெல்லாம் சண்டை போட்டு சாகரக்கா கொண்டு வச்சிங்க பாருங்க. அறிவு நிலையை பாருங்க. நான் அறநிலையத்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவன். மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். புரியுதா? உண்மையான ஆன்மீகம் அங்கே இல்லை, மதங்களில் இல்லை. அதனாலதான் அப்துல் கலாம் போன்ற அறிஞர்கள் சொன்னாங்க, மதவாதிகளின் ஆதிக்கம் முடிவுக்கு வர வேண்டும், ஆன்மீகவாதிகளின் ஆதிக்கம் மேலோங்க வேண்டும். திஸ் இஸ் தி ரைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். அதனாலதான் மனவளக்கலைய மகிழ்ச்சி என்ன பேர் வச்சாங்க? ஆன்மீக கல்வி மையம். இது எல்லா மதங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க எல்லா மதத்தவர்களுக்கும் ஆன்மீக அறிவு கிடைக்கும். எல்லா மதமும் ஒண்ணுதான், மதம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுது, எல்லாம் தெய்வம் ஒண்ணுதானே சொல்லுது. ஆனா அந்த ஒரு தெய்வம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதுதான் என்னவா இருக்குது? காந்தம், பிரணவம். நம்ம உடம்புக்குள்ள இருந்தா ஜீவகாந்தம், எங்கும் நிறைந்திருந்தா என்னதுங்க? வான்காந்தம் சொல்றீங்க. அத பிரபஞ்ச காந்தம். வான்காந்தம்ங்கிறது விண்ணில இருந்து வர்றது காந்தம், அது பிரபஞ்ச காந்தம், வான்காந்தம், அப்புறம்தான் ஜீவகாந்தம். அது ஒரு காந்த சக்தி. அதான் பிரணவம், பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். வியாசர் சொல்றாரு. பிரம்மம்னா என்னது? தெய்வம். எது தெய்வம்? பிரணவமே தெய்வம். இன்னொன்னு சொல்றாரு, அறிவே தெய்வம், ஞான ஸ்வரூபம். தெய்வத்துக்கு அறிவு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம், பிரம்மம் ஞான ஸ்வரூபம். அச்சிந்தைய அவ்வியத்த நிற்குணாய குணாத்மனே சர்வ ஜகத் ஆதார பிரம்மரே நமகா. எல்லா உபனிஷத்துக்கள்லையும் இதுதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப பிரம்மம் எது? அறிவும் ஆற்றலும் தெய்வம். இதைத்தான் மனவளக்கலையில அறிவும் ஆற்றலும் தெய்வம்னு சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்தம் என்னதுங்க? அதுதான் தெய்வம். ஏன்? அந்த காந்தத்துக்கு தான் என்ன இருக்குது? ஆற்றலும் இருக்குது. இப்ப கையை அசைக்கிறேன், காந்தம் இல்லைன்னா அசையுமா? பேசுமா? உறுப்புகள் அசையுமா? காந்தம் இல்லைன்னா சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமா மாறுமா? அறிவு இருக்குமாங்க? அப்ப அறிவாகவும் ஆற்றலாகவும் இருப்பது எது? பிரணவம். பிராணன். என் பிராணனை வாங்காத, பிராணம் போகுது, என் பிராணனை வாங்கணும்னே வந்திருக்கிறான். இது வேற சொல்ற. இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த பிரணவ சக்தி தான், இதுதான் மனம். நல்லா புரிஞ்சு. அப்போ இந்த காந்த சக்தியை நம்ம உடம்புல எப்படி வச்சிருக்கணுங்க? நல்ல அழுத்தமா வச்சிருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உணவு, உழைப்பு, உறக்கம், பால், உறவு, எண்ணம், இந்த 5ஐயும் அளவு முறை காக்கணும். காயக்கல்ப பயிற்சி செய்யணும். அப்பதான் ஆன்மீக சிந்தனை வரும். துறவிகளுக்கு அப்படி இல்லை. அவங்கதான் இல்லற விருப்பமே இல்லாம தானே போனாங்க.
அப்போ அவங்களுக்கு வித்து குழம்பு எங்க நிற்கும்? மூளையிலே நிற்கும். அப்போ அவங்களுக்கு காய்கல்ப பயிற்சி தேவையில்லை. அந்த அஸ்வினி முத்திரையோ ஓஜஸ் மூச்சோ தேவையில்லை. அவங்க துறவிகள் இல்லறத்தை துறந்துட்டாங்க. சிற்றின்ப ஆசைகள் இல்லை. அப்போ அவங்களுக்கு எந்த ஆசை வரும்? பேரின்ப ஆசை, இறைவன் இறை சிந்தனை. அப்போ இறை சிந்தனை வந்துட்டாலே வித்து குழம்பு எங்க நின்றோம்? மேலேயே நின்றோம். பிரெயின் பவர், ஞானம் எல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சிற்றின்பத்தில் செலவு பண்ணா தானே. அப்போ காயகல்வ பயிற்சி யாருக்கு? துறவிகளுக்கா இல்லறத்தவர்களுக்கா? சூப்பர். அதனாலதான் மகிழ்ச்சி கொடுத்தாங்க. இல்லறத்தை நம்மெல்லாம் இல்லறத்துல தான் வாழ்றோம். துறவிகளுக்கு கூட துறந்தான் போனாங்களே தவிர உண்மையில மனம் துறக்கல. அதனாலதான் அவங்க துறவிகளா போனவங்க கூட மனம் துறக்காதனால அவங்க மறைமுகமாக வாழ்க்கை தவறுகள்லாம் நடந்து போயிடுது இல்லை. அப்புறம் உடனே அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவோமே. என்ன முத்திரை? போலி சாமியார். முதல்ல துறவி சாமியார், அப்புறம் இது கண்டுபிடிச்ச உடனே கோலி சாமியார். ஏன்? அவங்களுக்கு முடியல. அதனாலதான் சொல்றோம், துறவிகளே நீங்களும் வாங்க, காயகல்பம் கற்றுக்குங்க. உங்களுக்கு உண்மையான ஒரு துறவு நிலை வரும். உங்க மனதை நீங்க கட்டுப்படுத்திக்கலாம். அதனாலதான் ஃபாதர்ஸ், நன்ஸ் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். இப்போ அவங்களுக்கு கற்றுக்கிட்ட உடனே அவங்களுக்கு தானாகவே அந்த ஆன்மீக சிந்தனையில வருது. அந்த மனதை அவங்களுக்கெல்லாம் பால் உணர்வு இருக்குதுங்க. எல்லாம் செய்திகள்லாம் படிக்கிறீங்கல்ல. நன்ஸ், ஃபாதர், திருமணம் பண்ணாம வாழ்றவங்கெல்லாம் மறைமுகமாக வேற எல்லா அவங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் எது உதவுதுங்க? காயகல்ப பயிற்சி. இப்போ எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? சரி. அப்புறம் வயோதிகம் எல்லாருக்கும் இயல்பாக வரும் இல்லைங்களா? நரம்பு தளரும் போது வயோதிகம் வரும். இந்த உடம்புல எல்லாரும் தோன்றும், வளரும், வாழும், மறையும் அல்லவா? ஆனா அந்த நரம்பு சீக்கிரமா தளர்ந்துருச்சுன்னா வயோதிகம் சீக்கிரம் வந்து. எப்ப வயோதிகம் வருது, தளர்வு வருது, நரம்பு தளர்ச்சின்னா உணவுல அளவு முறை மீறினால் அந்த நரம்புகளுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடையாது. உழைப்பு, உறக்கம், உறங்காம இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி வரும், உறங்கினாலும் நரம்பு தளர்ச்சி வரும். புரியுதில்ல? இந்த மாதிரி உழைப்பு அதிகமா உழைச்சாலும் நரம்பு தளர்ச்சி, உழைக்காம இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி. பால் உறவுல அங்கேயும் நரம்பு தளர்ச்சி வரும். நாம் பால் உறவு வேணும், இல்லாம இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி, அதிகமாக வச்சுக்கிட்டாலும் நரம்பு தளர்ச்சி. டென்ஷன், உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைன்னு சொல்றீங்கல்ல, அப்பெல்லாம் நரம்பு தளர்ச்சி வருதா இல்லையா? அப்போ நரம்பு தளர்ந்தால் வயோதிகம் முந்திக் கொள்ளும். அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அதான் ஆயுள் காரகன். ஆயுள் நீளணும்னா நரம்பு வலுவா இருக்கணும். நரம்பு வலுவா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பிறவியிலேயே ஒருத்தருக்கு பை ஜீன் கேரக்டர். தம்பி ஒரு கேள்வி கேட்டார். சிலர் பாருங்க நல்லா இளமையா, இயற்கையாவே இளமையா இருக்கிறாங்க, வயசு தெரியல. அவங்க கரு அமைப்பு, அந்த ஜீன் கேரக்டர், அவங்க பேரண்ட்ஸினுடைய கருவினுடைய தன்மை, அவங்க கரு தரிச்ச போது கோள்களுடைய நிலை, இதை பொறுத்து ஒருத்தருக்கு இளமை வரும். அந்த வித்துக்குழம்பு, அந்த மரபு அணுக்கள் எல்லாம் நல்லா இளமையா இருக்குங்க. மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இயற்கையிலேயே அதில் இளமை தோற்றம் எல்லாம் இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த இளமை தோற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா நரம்ப முறுக்கேற்றம். முறுக்கு சொல்லுவாங்களே, இளமையில நரம்பு முறுக்கு, வயோதிகத்துல நரம்பு தளர்ச்சி. இப்போ நரம்ப முறுக்கேற்றினா, ஒரு கயிறை முறுக்குனீங்கன்னா கயிறுக்கு பலம், கயிறை பிரிச்சிங்கன்னா பலம் குறையும். அதே போல நம்ம உடம்புல நரம்பு பலமா இருந்தா ஆயுள் நீளும், நரம்பு வீக்கானா ஆயுள் குறையும். ஆயுள் காரகன் சனின்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த அஸ்வினி முத்திரைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதான் நரம்பு ஊக்க பயிற்சி. அந்த அஸ்வினி முத்திரைக்கு பேரு மகா முத்திரை. நிறைய முத்திரைகள் இருக்கு. அதுல அஸ்வினி முத்திரைங்கிறதா மகா முத்திரை. 72,000 நாடி நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிங்க. அந்த பயிற்சியை தான் இப்போ உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க போறோம். இந்த அஸ்வினி முத்திரை பயிற்சி செஞ்ச உடனே நரம்புகள் முறுக்கேறும். சுரப்பிகள் இருக்கிற நம்ம உடம்புல பார்த்தீங்களா, சுரப்பிகள் எல்லாமே என்னது? நரம்பு முடிச்சுகள், கிளான்ஸ். கூட சொன்னாலே ஒரு பொண்ணு
அஸ்வினி முத்திரை போட்ட உடனே ஒரே மாதத்துல வயசுக்கு வந்துட்டுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, பால் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆண்களுக்கு சிலருக்கு உயிரணு எண்ணிக்கை குறைவா இருக்குது, மோட்டிலிட்டி இல்லை, உறுப்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு. அதே போல பெண்களுக்குமே இருக்கு. சிலருக்கு விருப்பமே இருக்கிறது இல்லை, ஆண்களுக்கும் விருப்பம் இருக்கிறது இல்லை, சிலருக்கு பெண்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை, அல்லது விருப்பம் அதிகமா போகுது, வெறித்தனம். ஆண்களுக்கு வெறி அதிகம், பெண்களுக்கு வெறி அதிகம், பாலுணர்வு, வெறித்தனம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த கிளாண்டு. அதே மாதிரி மூளை, இந்த சுரப்பிக்கும் மூளைக்கு சம்பந்தம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ஹெட் ஆஃபீஸ் எதுங்க? பிரெயின். அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கிய காரணம் இருக்கு. அதுக்கு ஆன்மீக சிந்தனை வந்தா இந்த சிந்தனை குறையும், அப்படி இல்லைன்னா வெறித்தனம் தான் வரும். அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும், ஒழுங்கு பண்ணணும். அதுக்கு தான் என்னதுங்க அஸ்வினி முத்திரை, இந்த ஆன்மீக சிந்தனை எல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்ப எல்லா சுரப்பிகளும் சரியாயிடும். இப்ப பெண்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, கருத்தரிக்கிற பிரச்சனை வருது, மெனபாஸ் ப்ராப்ளம் வருது, யூட்ரஸ் ப்ராப்ளம், பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இந்த மாதிரி சில சுரப்பிகள் நிறைய ப்ராப்ளம் இருக்குது பெண்களுக்கு, ஆண்களுக்கு இருக்கு. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பயிற்சி என்னதுங்க? காயக்கல்பம். அதுல அஸ்வினி முத்திரை, நரம்பு சொல்றோம் நாம. இதுதான் அப்ப இந்த பயிற்சி செய்யும் போது என்ன நடக்குது? அந்த வித்துக்குளம் நம்ம எங்க செய்யறோம்னா ஆனஸ் மசில்ஸ்ல. ஆனஸ் மசில்ஸ் தான் இந்த 22,000 நரம்பு முடியுது இல்லை. இந்த மலத்துவாரத்தை சுருக்கி விட்டீங்கன்னா 72,000 நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு பக்கத்துலதான் பால் சுரப்பிகள் இருக்கு. அப்ப அந்த சுரப்பிகள் வேலை செய்யும். அங்கதான் என்ன இருக்குது? நம்ம உடம்புக்கு சென்டர் பாயிண்ட்ல தான் அந்த வித்துக்குழம்புன்னு சொன்னோம் பாருங்க, சுவாசம் பிரெயின்ல இருந்து வருதுன்னு சொன்னாங்க, அது அங்க வருது. இங்க கொடுக்கிற இயக்கத்துல அதுல ஒரு பகுதி ஓஜஸ் அலையாக மாறும். என்ன தேவையோ அது இருக்கும். என்ன சிற்றின்ப விருப்பம் வேணும், குழந்தை பேரு வேணும், அதுக்கு தேவையாக இங்க இருக்கும். அதுக்கு மிச்சமா வந்திருக்கு பாருங்க, 10 யூனிட் தான் தேவை, இது 50 யூனிட் வருது. ஏன்? நீ ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தல. இங்க பயன்படுத்தாதனால அந்நியூஸ்டி எங்க வந்துருது? சிற்றின்பத்துக்கு. இப்போ பேரின்பத்துக்கு பயன்படுத்த வேண்டிய வித்துக்குழம்பு சிற்றின்பத்துக்கு டைவர்ட் ஆயிடுது. அப்போ கூடுதலா வந்திருக்கிறத என்ன பண்ணணும்? இப்போ மீண்டும் மேலே ஏற்றணும். அதுக்கு தான் ஓஜஸ் மூச்சு, அஸ்வினி முத்திரை போட்டு அந்த வித்துக்குழம்புல இருந்து ஓஜஸ் அலையாக அதை மாற்றி சொன்னோம் இல்லைங்களா? தண்ணியை கொதிக்க வச்சா ஆவியா மாறும், தயிரை கடைஞ்சா வெண்ணையா மாறும். அந்த அஸ்வினி முத்திரை போட்ட உடனே ஓஜஸ் அலையா மாறிடும். அப்புறம் அதுக்கு ஒரு மூச்சு போட்டு பீனியல் கிளாண்ட், உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேல இருக்குன்னு சொன்னீங்களா, அமுத கலசம், அங்க கொண்டு வர்றது, மேல்மொழிக்கு கொண்டு வர்றது, உடல் முழுவதும் பரவ விடுறது. இதுதான் காயக்கல்பத்துல ஓஜஸ் மூச்சு. இந்த 2 பயிற்சியையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரியா? இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதெல்லாம் விளக்கம். இந்த விளக்கத்தை நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம், புத்தகத்தை படிக்க கொடுக்கலாம். செய்முறை இனிமேதான் சொல்ல போறேன். அது இந்த புத்தகத்திலையும் கிடையாது, நீங்களா படிச்சு பார்க்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே? இப்போ அதுக்கு புதிதாக பயிற்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். இந்த உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 27ல உறுதிமொழி பத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதை கையில எடுத்துக்கங்க. நான் சொல்ல சொல்ல பின்தொடர்ந்து நீங்க சொல்லணும். சொல்லி அதுல சைன் பண்ணி கொடுக்கணும். அதன் பிறகுதான் நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இல்லைங்களா? இது யாருக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி வரணும்ல உங்களுக்கு. நீங்க செஞ்சு பார்த்து இது உங்களுக்கு உறுதியாகி இல்லையா, நீங்க தெளிவாக இது மாதிரி பேச்சு திறன் எல்லாம் இருக்கணும். இது சரியா சொல்லணும், கருத்துல தெளிவு இருக்கணும். அதுக்கு முன்னாலே சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காயக்கல்பம் கீயக்கல்பம் மாறிடும். தெற்கு தெருவில் ஒருத்தன் கருப்பா வாந்தி எடுத்தானா, வடக்கு தெருவில் செய்தி எப்படி வந்தது தெரியுமா? காக்காயா வாந்தி எடுத்தான். இப்படி ஒரு காலத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் மாறி அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சதுல பிற்காலத்துல மறைஞ்சு போச்சு இல்லைங்களா? அது இன்ஃபர்மேஷன் கேப்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட காதுல ஒரு செய்தி சொல்றேன், இவங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இப்படி மாறி சொல்லி கடைசி நபருக்கு போறப்போ நான் சொன்னதுக்கும் அவருக்கு சொன்னதுக்கும் சம்பந்தமே இருக்காது.
இதெல்லாம் விளையாடி பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இந்த செவி வழியா போற செய்திகள்லாம் என்ன ஆயிடுங்க, தப்பு தப்பா போயிடும். அதனால தெளிவு வர்ற வரையில நீங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. ஓகே, இப்போ ஏன்னு தெரிஞ்சு போச்சா? இப்ப உறுதிமொழி சொல்லுங்க, நான் பின்தொடர் சொல்லணும். சொல்லுங்க. நான் இன்று கற்றுக்கொள்ளவிருக்கும் காயக்கல்ப பயிற்சியையோ அதன் பகுதியையோ வேறு யாருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனுமதியின்றி கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று என் மனதையே சாட்சி வைத்து உறுதியளிக்கிறேன். இப்ப அதுல உங்களுக்கு எல்லாம் பேனா கொடுப்பாங்க, இதெல்லாம் சைன் பண்ணுங்க. உங்க நேம் எழுதி, நேம், மொபைல் நம்பர் எல்லாம் எழுதி சைன் பண்ணுங்க. அதுல